ஹாய் வியூவர்ஸ், வாவ் பேங்கர்ஸ்லேருந்து ஓபிராஜுங்க. நம்ம ஷாப் வந்து குமாரபாளையத்தில் ரன் ஆகிட்டுருக்குங்க. நம்ம ஷாப்புக்கு வந்து ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. குமாரபாளையத்துலேருந்து வர கஸ்டமர்ஸுக்கு நேவிகேஷன் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வெளியூர்லேருந்து வர கஸ்டமர்ஸுங்க கொஞ்சம் நேவிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஒரு ரோட் மேப் வியூ காட்டலாம், நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியாக வரணும், எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்காமல் நீட்டாக வரதுக்கோசரம் ஒரு ரோட் மேப் வியூ உங்களுக்கு நான் காட்டலான் இருக்கேன். பாருங்கள். இதனால் வெளியூர்லேருந்து சப்போஸ் ஒரு கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களாலும் சேலத்துலேருந்து வரவங்களாட்டும் யாராக இருந்தாலும் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக இந்த கிளிப்ஸ் பார்க்குறதுனா மூலிமா ஈஸியாக வரலாங்க. பாருங்கள், கூகுள் மேப்ஸ் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம கூகுள் மேப்ஸ் வந்து எப்படி அட்ரஸ் காட்டுறது நமக்கே தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஒரு ரோட் மேப் வியூ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காட்டுறேன். பாருங்கள். இது மூலிமா ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வரலாம். தாராளமாக வாங்க. ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்கீங்க. இருந்தாலும் வெளியிருந்து வர கஸ்டமர்ஸ் சிரமப்படுறதுனால சிரமத்தை குறைக்கிறதுக்கோசரம் உங்களுக்கு நாங்கள் ரோட் மேப் வியூ காட்டுறோம். பாருங்கள். இதனால் எந்த சிரமமும் இல்லாமல் ரிலாக்ஸாக வாங்க, பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. இந்த இடம்தாங்க நம்ம பவானி பழைய பஸ் ஸ்டாண்ட். இதுதாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்வே ரோடு தாங்க, டபுள் சைட் ரோடு கிடையாது, ஒன்வே ரோடு தான். இந்த ரூட்லேயே நம்ம வந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக பவானி புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ரூட்டுங்க. அது ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. நாம் அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்லை. அங்கே ஒரு கோயில் தெரியுது பாருங்கள், அதுதான் பழனி ஆண்டவர் முருகர் கோயில். பார்த்துக்குங்க. நம்ம இது வழியாகவே வருவோம். ஒரு ரைட்டு கட்டு வருங்க, நம்ம அந்த ரைட்டில் கட் எடுக்கணும். இதுதாங்க, கொஞ்சம் தூரம் தாங்க, ஸ்ட்ரைட்டாக போகணும். ஒரு பஸ்ஸு இப்போது போகும் பாருங்கள். இந்த ரோடு தாங்க பவானி மெயின் ரோடு, மெயின் பைபாஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. இதில் நாம் ரைட் எடுக்கணுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயில் வருங்க. நாம் அந்த கோயில் ஸ்டாப்புக்கு முன்னாடி லெஃப்ட்டில் தாங்க இப்போ நாம் கட்டெடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட் இல்லைங்க, அடுத்த லெஃப்ட்டு. அந்த பிளேஸுக்கு வந்து பூக்கடை மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பூக்கடை வீதின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் அந்த லெஃப்ட்டு தான் எடுக்கணுங்க. இந்த இடம் வந்துருச்சுங்க. இதாங்க அந்த லெஃப்ட்டு. இந்த பாருங்கள், பூக்கடை எல்லாம் இருக்குது. இதுதான் அந்த பூக்கடை வீதின்னு சொல்லுவாங்க. இதில் நாம் ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. பழைய பாலங்க, இது பழைய பாலம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் காலத்தில் பிரிட்டிஷ் கட்டின பாலங்க. இதாங்க நம்ம காவேரி ஆற்று. பாருங்கள், ஆறு ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. காவேரி ஆறுங்க. அந்த மலை ஊராட்சி கோட்டை மலைங்க. இது தாங்க நம்ம பவானிக்கும் குமாரபாளையத்துக்கு இருக்கிற கனெக்டிங் ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜ் எண்டு வந்துட்டோம். நம்ம குமாரபாளையத்துக்கு என்ட்ரி ஆகிட்டோங்க. இதாங்க நம்ம ஊர் குமாரபாளையம். பார்த்துக்குங்க. லெஃப்ட் சைட் பாருங்கள், தாலுக்கா ஆஃபீஸுங்க இது. அது பக்கத்தாலேயே நகராட்சி ஆஃபீஸ் இருக்குங்க. நம்ம ஷாப்புக்கிட்ட வந்துட்டோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைட்டு தாங்க நம்ம பிளேஸ். புத்தர் ஸ்ட்ரீட் கட் ஆனோடனே கார்னர் வீடுங்க. இது வந்து இருக்கிறது கடைங்க, உள்ளே வந்து அட்டாச்சு ஹவுஸுங்க. இதாங்க நம்ம நேம் போர்டு, வாவ் பேங்கிள்ஸ். நீங்கள் பவானியிலேருந்து இப்படியும் நம்ம ஷாப்புக்கு வரலாம். இந்த பிளேஸ் தாங்க நம்ம குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்ட். நியூ பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கட்டிகிட்ருக்காங்க. ஸ்மார்ட் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுதுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம சேலத்தில் இருந்தும் குமாரபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாங்க.
ஈரோட்டில் இருந்தும் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாங்க. இது ரைட் சைடு வே இருக்குங்க. அது வந்து எடப்பாடி ரூட்டுங்க. எடப்பாடியில் இருந்து கூட நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடலாங்க. இதுதான் மெயின் பிளேஸுங்க. இப்போ நாம் ஸ்ட்ரைட்டாக போகணுங்க. கொஞ்சம் தூரத்தில் வந்து ரைட் சைட் கட் ஆகணும். ரைட் சைட் பார்த்திங்கன்னா கார்னர்லேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க. பஸ்ஸு வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர வழி பாருங்கள். ரைட் சைடு வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ நாம் இதில் ஸ்ட்ரைட்டாக போகிறோம். இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம பவானிக்கும் குமாரபாளையத்துக்கும் கனெக்டிங் பிரிட்ஜு வருங்க. பழைய பாலம், பிரிட்டிஷ் கட்டின பழைய பாலம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாலம் வருங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தூரம் தாங்க ஸ்ட்ரைட்டாக போகணும். கண்ணன் மில்க்ஸ் வரும், அதை கிராஸ் பண்ணணும். அப்புறம் செந்தில் மெடிக்கல்ஸ் வரும், அதையும் நம்ம கிராஸ் பண்ணோம்னா நம்ம வாவ் பேங்கிள் ஷாப் வந்துடுங்க. இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் நேம் போர்டு தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம். ஈஸியாக வந்துட்டோம் பாருங்கள். இதாங்க நம்ம ஷாப் வாவ் பேங்கிள்ஸ். நம்ம ஷாப்புக்கு எப்படி வரணுங்கிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்த எல்லோரும் கரெக்டாக எந்த ஒரு தடுமாட்டமும் இல்லாமல் நம்ம கடைக்கு வந்து ஈஸியாக வரலாம். நம்ம ஷாப் எப்பயுமே ஓப்பனில் தாங்க இருக்கும். மார்னிங் 9 o'clock இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்குங்க. ஆல் டேஸ் அவைலபிள். எல்லோரும் வாங்க, வந்து பாருங்கள். பிடிச்சிருக்கோம், பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ கஸ்டமர்ஸ்.